அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய ஸ்தல வரலாறு பகுதியில் நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் சோட்டானிக்கரை அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது, இங்கே நடக்கக்கூடிய விசேஷ பூஜைகள் என்ன, திருவிழாக்கள் என்னங்கிற தகவலையும் மேலும் பல சிறப்பு அம்சங்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கேரளா மாநிலத்தில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது ஸ்ரீ சோட்டானிக்கரை பகவதி அம்மன் திருக்கோவில். மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், தீய சக்திகளோட பிடி ஆகியவற்றிலிருந்து விடுபட நினைப்பவர்களுக்கு ஒரு நல்ல சரணாலயமாக சோட்டானிக்கரை பகவதி அம்மன் திருக்கோவில் விளங்குதுன்னு சொல்கிறாங்க. கேரள மாநிலம் எர்ணாகுளத்துல இருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. பரசுராமரால் உருவாக்கப்பட்ட இந்த திருக்கோவிலில் அன்னை ராஜராஜேஸ்வரி அம்மனாக அருள் பாலிச்சிட்டு இருக்கா. திருமாலோட சகோதரியாகவும் இவள் போற்றப்படுறா. மூலவராக இருக்கக்கூடிய அம்மனோட விக்கிரகத்தின் அருகிலேயே மகாவிஷ்ணுவும் அருள் பாலிக்கிறாரு. அதனால தான் பக்தர்கள் வழிபடும் பொழுது அம்மே நாராயணா, தேவி நாராயணான்னு சொல்லி வழிபாடு செய்யறாங்க. இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய அம்மன் முப்பெரும் தேவியராக காட்சியளிக்கிறா. அது எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு சோட்டானிக்கரை பகவதி அம்மன் 3 விதமான ஆடைகளை அணிந்து 3 வடிவங்களில் காட்சியளிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாலையில் வெள்ளை நிற ஆடை அணிந்து கலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியாக காட்சியளிக்கிறா. உச்சி வேளையில் சிவப்பு நிற ஆடை அணிந்து செல்வத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமியாக காட்சியளிக்கிறா. மாலை வேளையில் நீல நிற அல்லது கருப்பு நிற ஆடை அணிந்து வீரத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய துர்க்கை அம்மனாக காட்சியளித்து அருள் பாலிக்கிறார் சோட்டானிக்கரை அருள்மிகு பகவதி அம்மன். சோட்டானிக்கரை பகவதி அம்மன் திருக்கோவிலில் காலை வேளையில் நடக்கக்கூடிய பூஜையோட பெயர் பந்தீரடின்னு சொல்லுவாங்க. இந்த பந்தீரடி பூஜையில் மிகுந்த சக்தியோட அம்பாள் இருக்கிறா அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. இந்த பூஜை முடிந்ததுக்கு அப்புறமா பகவதி அம்மன் மூகாம்பிகை அம்மனாக கொல்லூர் செல்வதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால தான் மூகாம்பிகை கோவில் நடை திறக்கும் முன்னரே பகவதி அம்மன் கோவிலோட நடை திறக்கப்பட்டுடுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இப்போ கொல்லூருக்கு சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஏன் போறான் அப்படின்னா, அதற்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு சொல்றாங்க. ஜகத்குரு ஆதிசங்கரர் அன்னை மூகாம்பிகையை தன்னோட ஊரான கேரளாவிற்கு வரும்படி சொல்லியிருக்காரு. தேவி அதுக்கு சரின்னு சொல்லிட்டா. ஆனா ஒரு நிபந்தனை மட்டும் சொல்றா, நீங்க முன்னாடி போங்க, நான் உங்களை பின்தொடர்ந்து வருவேன், ஆனா நீங்க எந்த காரணம் கொண்டும் என்னை திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனை வச்சிருக்கா. அப்படி நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துலயே நின்றுடுவேனும் ஆதிசங்கரர் கிட்ட அம்பாள் சொல்லியிருக்கா. சங்கரரும் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காரு. கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. கொலுசு சத்தம் கேட்டுட்டே இருக்கிறதுனால அம்பாள் என்னோட பின்னாடி வந்துட்டே இருக்கா அப்படின்னு ஆதிசங்கரரும் நினைச்சிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கொலுசு சத்தம் நின்னுருது. முன்னாடி நடந்து போகிற ஆதிசங்கரருக்கு கொலுசு சத்தம் கேட்கல அப்படின்ன உடனே ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுது. சந்தேகம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திரும்பி பார்த்துட்றாரு. திரும்பி பார்த்த இடத்துலையே அன்னை அங்கேயே சிலையாயிட்டா. அதுதான் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிசங்கரர் வருந்தறாரு. அதுக்கு அன்னை சொல்கிறா, வருந்த வேண்டாம், நான் கேரளாவில் இருக்கக்கூடிய சோட்டானிக்கரையில் அதிகாலை வேளையில் ஜோதி வடிவமாக தோன்றி அருள் பாலிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அதனால தான் மூகாம்பிகை அம்மனோட கொல்லூர் மூகாம்பிகை அம்மனோட திருக்கோவில் நடை திறப்பதற்கு முன்பாகவே பகவதி அம்மன் திருக்கோவிலோட நடை திறக்கப்பட்டு விடும்னு சொல்கிறாங்க. முதல்ல பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய அம்மன் அதற்கு பின்பாக கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு செல்வதாக ஐதீகம் இருக்கு. இப்போ சோட்டானிக்கரையில் காலை வேளையில் நடக்கிற பூஜையின் பொழுதே கெட்ட ஆவி பிடிச்சவங்க, மனநோய் பிடிச்சவங்க அன்னையோட அருளால குணமடைகிறார்கள்னு சொல்றாங்க. இந்த ஆலயத்தோட நைவேத்தியம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஆலயத்தோட நெய் பாயாசம் நைவேத்தியமாக படைக்கப்படுது. இந்த நெய் பாயாசம் ரொம்ப பெருமை பெற்றதுங்கிற தகவலும் இருக்கு. இந்த திருக்கோவிலில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு. அதில்
ஒரு சிறப்பு என்னன்னா, திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய, நல்ல கணவர் கிடைக்க, குழந்தை வரம் கிடைக்க பகவதி அம்மனை தேடி பல பக்தர்கள் வந்து வர்றாங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பெண் பக்தர்கள் வந்து இந்த கோவிலுக்கு அதிகமாக வருகை தர்றாங்க. இந்த கோவிலில் எப்பொழுது திருவிழா நடைபெறும்னு பார்த்தோம்னா மாசி மாதத்தில் வந்து நடைபெறுது. மாசி மாதத்தில் ஆராட்டு விழாங்கிற பேரில் திருவிழா நடைபெறுது. நவராத்திரி விழாவும் இங்கு விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருது. இந்த திருக்கோவிலோட கிழக்கு பகுதியில் ஒரு கோயில் இருக்கு. கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கீழ்காவுங்கிற பகுதியில் அன்னை பத்ரகாளி அம்மன் வந்து அருள் பாலிக்கிறார். இங்கே இந்த திருக்கோவிலில் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக சிறப்பு வழிபாடுகள் வந்து செய்கிறாங்க. மாசி மக தினத்தன்று மதியம் 2 மணிக்கு வந்து அன்னை சோட்டானிக்கரை பகவதி அம்மன் தங்க ஆபரணங்கள் அணிந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறான்னு சொல்கிறாங்க. அன்றைய தினத்தில், அதாவது மாசிமக தினத்தில் அன்னை தங்க ஆபரணங்களை அணிஞ்சு இருக்கக்கூடிய அந்த தினத்தில் தேவியை வழிபட்டா திருமண தடை நீங்குங்கிறது ஐதீகமாக இருந்துட்டு வருது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சோட்டானிக்கரை அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவிலுக்கு போயிருக்கலாம். அந்த திருக்கோயிலை பற்றி நீங்களும் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஏன்னா சோட்டானிக்கரை பகவதி அம்மன் நிறைய பக்தர்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கா, நல்வழிக்கு கொண்டு வந்திருக்கா. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் அதை நீங்கள் தெரிவிக்கலாம். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மற்ற பக்தர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.